அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஃப்ரைடே ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஈவன் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுடைய நம்பர்ஸ் எவ்ரிடே ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்மளுடைய நாளைய ட்ரேடுக்கான என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மற்றும் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுடைய வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, 2 நாட்கள்லேயே நல்ல ஒரு மொமெண்டம் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 700 to 750 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதனுடைய இம்பேக்ட் நிஃப்டிலையும் நடக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 300 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 700 பாயிண்ட்ஸுமே நம்மளுடைய டார்கெட் ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்க. அண்ட் எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இந்தந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு வரும்பொழுது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதான டைமிங் கேண்டில், இதனுடைய ஹை தான் கட்டாக இருந்தாங்க. பட் இந்த இடங்கள் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருப்பாங்க. ரிவர்சல் ட்ரேட் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளால் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டான பாயிண்டை விட அதிகமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான், இதனுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு லோ தான் கட்டாக இருந்தாங்க. ஈவன் 2:30க்கு அப்புறமாக ட்ரேட் இன்ட்ராடேயில் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. அகைன் இந்த இடங்கள் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் ரிவர்சல் ட்ரேடில் நமக்கு என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்மளுடைய நம்பர்ஸ் படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் இதான். இதில் இருந்தும் நம்ம நல்ல ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி. பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ஃப்ரைடே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே நம்மளுடைய 9:15 டைமுக்கே வந்திருந்தாங்க. அண்ட் T=N செட்டப்பில் வந்திருக்காங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இந்த T=N அப்படிங்கிறது T ஃபார் டைம், N ஃபார் நம்பர். இந்த டைம் அண்ட் இந்த நம்பர்ஸ் இது இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அது T=N செட்டப். இந்த இடத்தில் நம்ம பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் படி நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். இது மாதிரி T=N வர செட்டப் எல்லாமே நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். எவ்ரி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், இந்த T=N செட்டப் ப்ளஸ் நம்மளுடைய இந்த டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், அந்த நம்பராக இருக்கட்டும், இந்த இரண்டுமே சேர்ந்து வராங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸ். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் இதுதான். செகண்ட் டைமிங் கேண்டில் படியும் நீங்கள் லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சின்னதான ப்ராஃபிட். பட் மறுபடியும் நம்மளுடைய தேர்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு லோ கட்டாக இருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே நமக்கு போதுமான ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தந்த டைமிங் கேண்டில் நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு பாயிண்ட் ஃப்ரைடே பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் படியும் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படியும் நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் தான், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க விஷயம் தான், இது மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் இந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, எவ்ரி டே வந்து நம்மளுடைய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணுவோம். பட் ஃப்ரைடே வந்து டியூ டு சம் பர்சனல் ஒர்க்னால நம்மளால் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியல. பட் ஈவன் தோ பொசிஷனில் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 1:50 or 2 o'clock தான் வந்து மார்க்கெட் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம பார்க்கும்பொழுது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 250 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி 600 அபோவுமே நமக்கு இருந்தாங்க. அதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 minute டைம் ஃப்ரேம் படி இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ரைடேயில் வந்து எக்ஸாக்ட் அப்படின்னா ஒரு 9:27க்கு கொடுத்த புல் பேக் வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் த டூல். எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 minute சார்ட்டு 9:27க்கே நமக்கு ஒரு புல் பேக் ஃபார் லாங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில் பாயிண்ட் வந்து மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் 1 minute டைம் ஃப்ரேம் படி. அகெயின் வந்து செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படிங்கும் பொழுது நமக்கு லாங் இனிஷியேட் பண்ணியிருந்துருக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணிடலாம். எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். நம்மளுடைய டூல் வந்து எந்த ஒரு எமோஷனலுமே இல்லாமல் சின்னதான ஸ்டாப் லாஸில் ஆக்குரேட்டான பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதையும் நீங்கள் எவ்ரிடே பார்த்துட்ருக்கீங்க. இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மற்றும் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 19th June வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்த ஒரு டேட் வந்து 19th டேட்டில் நமக்கு பாசிபிள் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அதனுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ப்ரீவியஸான வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டேயில் ஒரு சின்னதான கேண்டில் வராங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ஹை அண்ட் லோ எந்த சைடில் வந்து பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரிடே வீடியோவில் வந்து கண்டிப்பாக சம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்போ வந்து இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டைம் சைக்கிள் வர டேட்டாக இருக்கலாம், இல்லை இந்த டேட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிற டேட்டினுடைய ஹையண்டில் வந்து சின்னதாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2 daysக்கு முன்னாடியே நம்ம பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வித்தின் 2 days அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் தேர்ஸ்டே வந்து நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருந்தது. நமக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. பட் ஃப்ரைடே வந்து எக்ஸ்பெஷலி வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியுமே சரி மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. குளோபல் மார்க்கெட் வந்து என்னதான் ஒரு பேட் நியூஸாக இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரெக்கவரி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ரீட்டைலர் வந்து இது மாதிரி நல்ல ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்திருப்பாங்க பேஸ்ட் ஆன் த குளோபல் மார்க்கெட் நியூஸாக இருக்கட்டும். பட் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் ஆகிட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்து கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து நியூஸ் பேஸ்டாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இது மாதிரியான மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நெக்ஸ்ட் டே ட்ரேடில் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நியூஸ் பேஸ்ட் அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ஸுமே ஒர்க் ஆகாத ஒரு டேயில் போயிட்டு நம்ம ஒன்லி நியூஸ் பேஸ்டாக ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டலுக்கும் சரி நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்கும் அது ரொம்பவே நல்லது இல்லை. அண்ட் நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு மோர் தேன் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்மிங் 2 daysல வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே நமக்கு இந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் மண்டே டியூஸ்டேயில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வர டைமில் மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங்கில் இருக்காங்க. பட் கம்பேர் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th அப்படிங்கிற இந்த கேண்டில் 12th ஜூனுக்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த 19th மேலே மார்க்கெட் ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருக்கிறனால இந்த லெவல் 25,196 அப்படிங்கிற இந்த 12th ஜூனினுடைய ஹை வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கம்மிங் டேஸில். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து 13th ஜூன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அண்ட் 19th ஜூன் இம்பார்ட்டன்ட். 2 நாட்களுமே நமக்கு ஹை கட் ஆகிட்டு நல்ல ஒரு புல் ரனில் இருக்கிறத பேங்க் நிஃப்டி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், லாங் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹையே பிரேக் ஆனால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இப்போ 56 to 52ல் இருக்காங்க. பட் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நிஃப்டியில் சொன்னபடியே மறுபடியும் நமக்கு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து வித்தின் 2 டேஸில் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் அதுவுமே ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது 2 நாட்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே அதாவது 13ஆம் தேதி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேயே வந்து நெக்ஸ்ட் மண்டே அண்ட் மண்டேலேருந்து நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, செல் போட்டு நமக்கு லோ கட் ஆனால் மட்டுமே ஷார்ட் ஃபர்தராக அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக 13ஆம் தேதி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோமே நீங்கள் போயிட்டு பாருங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லோ கட் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக ஷார்ட், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்த கிரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸ் லைன் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் ஒரு கேண்டில் வந்து இந்த லைனில் டச் ஆகிட்டு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இந்த லோ கட் ஆகாமல் எந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது நம்ம ப்ரியராக போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 1 hour டைம் ஃப்ரேம் பேஸ்ட் ஆன் அவர் டூல் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு 13th நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இந்த செல் போட்டு லோ கட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு ஷார்ட், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு மறுபடியும் நம்மளுடைய அந்த ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் வரைக்குமே டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி எந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக வந்து டச் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு சூப்பரான பாயிண்ட் வந்து இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். இப்போ மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்காங்க. எப்போ வந்து ஒரு 1 hour கேண்டில் படி மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தானே, இது மாதிரி கேண்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னாலும் ஒரு கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி. எதனால் அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. பட் லோ கட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கன்ஃபர்மேஷன். உதாரணமாக இந்த இடங்களில் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்காங்க. பட் மறுபடியும் இந்த லோ வந்து கட் ஆகிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் போகலாம். இந்த ஹையில் ஸ்டாப் லாஸ் மறுபடியும் இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலின் படி. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மே மந்தில் நமக்கு கொடுத்த செல் சிக்னல்ஸ் வந்து அரவுண்ட் ஒரே ஒரு செல் சிக்னல்ஸ் மட்டும்தான். ஈவன் ஒரே ஒரு ட்ரேட் மோர் தேன் 2000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த டூல். அண்ட் பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட்ஸ். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகாமல் லாஸ்ட் மே மந்த் நமக்கு கொடுத்த என்ட்ரி வந்து அகைன் மோர் தேன் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். இது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு டீட்டெயில். இது மாதிரியான ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸில் கூட நம்மளால் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் ரனில் இருக்காங்க. பட் நிஃப்டி வந்து ஒரு கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி வித்தின் 2 டேஸில் வந்து மோர் தேன் 200 நிஃப்டிலையும் மோர் தேன் 700 வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மண்டே ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் அந்த ரேஞ்ச் வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது எவ்ரி வீக் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ரேஞ்ச் அப்படிங்கிறது எது வரைக்கும் நிஃப்டி வந்து ஹை போகலாம், எது வரைக்கும் நிஃப்டி வந்து லோ போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது நிஃப்டியினுடைய 23rd ஜூன் அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 23rd ஜூன் அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 23rd ஜூன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைன்லோ மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர ஃபுல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு.
நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் வந்து இன்ஃப்ரா, சர்வீஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் எஸ்பெஷலி டுமாரோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோலையும் போட்டிருக்கோம். அதாவது இதுதான் உங்களுடைய டைமிங் கேண்டில். 5 மினிட்ஸ் படி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10 to 10.5 கேண்டில் வந்து இதுதான் அப்படின்னா இதை நீங்கள் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பெரியதாக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. அண்ட் இந்த T = N செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். T ஃபார் டைமிங், N ஃபார் நம்பர். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே நம்ம சொல்லியிருந்த விஷயம் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த T = N செட்டப்பில் வந்திருந்தாங்க. டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வராங்க அப்படின்னா இதான் வந்து கேண்டில் அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸும் சரி டைமிங் கேண்டிலும் சரி ஒரே இடத்துல இது மாதிரி வராங்க அப்படின்னா இதுதான் T = N செட்டப். இது மாதிரியான செட்டப் வர டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.